எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நீர் இருப்பு உள்ளிட்டவை குறித்து மத்திய நீர்வள அமைச்சகம் ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறது. அந்த ஆய்வின் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் போதிய மழை இல்லாதது, நிலத்தடி நீர் பெருமளவு குறைந்திருப்பது போன்ற காரணங்களால் வறட்சியை எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கை அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. கள யதார்த்தமும் அப்படித்தான் இருப்பதை செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. ஆங்காங்கே நிலத்தடி நீர் குறைந்து குடிநீருக்கான தேவை அதிகரித்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய செய்திகளையும் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. போதிய மழை, பருவம் தவறிய மழையால் விவசாயம் பொய்த்து போவதாக விவசாயிகள் சொல்லக்கூடிய அந்த குறைதீர் கூட்டங்களினுடைய செய்திகளையும் பார்க்க முடிகிறது. தமிழகம் வறட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கிறதா? முன்கூட்டியே நீர்ப்பாசனம், நீர் இருப்பு உள்ளிட்ட திட்டங்களில் போதிய கவனம் செலுத்தவில்லையா என்கிற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. மழை வெள்ள காலங்களுக்கு முன் வரக்கூடிய எச்சரிக்கைகள் எப்படி கவனத்துடன் கையாளப்படுகின்றனவோ அதைவிட பன்மடங்கு கவனத்துடன் வறட்சி குறித்த எச்சரிக்கை அறிக்கைகளை கையாள வேண்டும் என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். தமிழகம் வறட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கிறதா? போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றனவா? விவாதிக்கலாம். இன்றைய நேர்பட பேசுவில் நம்மோடு பொதுப்பணித்துறையின் ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளர் திரு திருநாவுக்கரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு தீரன், பூவுலக நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார்கள். அதேபோன்று தென்னிந்திய நதிகள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த திரு ஐயா கண்ணு திருச்சியிலிருந்து நம்மோடு இணைகிறார். தொடர்ந்து இவர்களோடு விவாதிக்கலாம். திரு சுந்தரராஜன், நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். சற்று இது அப்படி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா, டிசம்பரில் வந்து அந்த மழை வெள்ளம் வந்த பிறகு அதை பற்றின போஸ்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம விவாதிக்கும் போது முன்கூட்டியே வானிலை மையம் எச்சரித்தது, மத்திய அரசு எச்சரித்தாங்க, மத்திய அமைச்சகம் எச்சரித்ததுன்னு பல விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். அந்த எச்சரிக்கையெல்லாம் கணக்கில் கொள்ளப்படவில்லை அப்படின்லாம் சொன்னோம். அப்படி ஒரு எச்சரிக்கையாக இதை நாம் பார்க்கலாமா? இல்லை இந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துடைய இந்த வாட்டர் டேபிள் ரிப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெகுலராக தினசரி வழக்கமான நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்கணுமா? இல்லை, நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. நம்ம இதே அரங்கத்தில் உட்காந்து அந்த வெள்ளம் வந்தப்போ நம்ம பேசணும். இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், மக்கள் வந்து தண்ணிக்காக கொடுத்து தூக்கிட்டு அலைய போகிற காலம் வரும். இவ்வளோ மழை பெஞ்ச பிறகும் மக்கள் வந்து தண்ணி கரளக்கூடிய சூழ்நிலை வரும். நம்ம இதே அரங்கத்தில் ஒரு 5-6 மாதம் முன்னாடி நம்ம வந்து பேசியிருக்கோம். இன்றைக்கி அதான் வந்து நடந்துட்டுருக்கு உண்மை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணி தான். ஏன்னா நீங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். தண்ணீரை எப்படி நாம் வந்து நிலத்து நீரை எப்படி உறிஞ்சுறது, நீராதாரங்களை எப்படி நாம் வந்து நாசப்படுத்துவது எல்லாமே நடந்துட்டுருக்கு. கடந்த பல வருடங்களாக நடந்துருக்க விஷயம் தான். இன்றைக்கி நாம் வந்து சரி மழை வெள்ளத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டா தானே நாம் வந்து அதுக்குரிய விஷயங்களை செய்ய முடியும், அதுவும் கிடையாது. இப்போ இன்றைக்கி அந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் பள்ளிக்கரணையில் போய் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்ட ட்ரை பண்ணுறாங்க. எண்ணூரில் கொசத்தலையாரை மறித்து எண்ணூர் தெர்மல் பிளான்ட்டுக்காக ஒரு கன்வேயர் பெல்ட் போடுறதுக்காக 1,25,000 கியூசெக்ஸ் தண்ணியை கொண்டு போகக்கூடிய கொசத்தலையாரை மறித்து ஒரு அன்அப்ரூவ்டு சாலை ஒன்று போடப்படுது. இப்போ அங்கே போராடுற மக்கள், மீனவ மக்கள் போராடி அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சக்கூடிய பல்வேறு திட்டங்களை வந்து ஓஎன்ஜிசி செயல்படுத்திட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். எல்லா திட்டங்களையும் நிலத்தடி நீரை நாசப்படுத்தக்கூடிய திட்டங்கள், நிலத்தடி நீரை வந்து அதிகமாக உபயோகப்படுத்த திட்டங்கள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீர்நிலைகள் குறித்த பராமரிப்பு இருக்குது. இது எதையுமே செய்யாமல் நாம் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா நிச்சயமாக தண்ணி இருக்காது. 380 டிஎம்சி தண்ணி வந்து போன மழை வெள்ளத்தில் கடலுக்கு போய் கலந்துருக்கு. 380. சென்னையோட ஒரு வருஷம் தேவைக்குன்னா 10-15 டிஎம்சி தண்ணி போதும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ எத்தனை வருஷத்துக்கு தேவையான தண்ணி நம்ம வந்து கடலை கொண்டே விட்டுருக்கோம். அப்போ அதுக்குண்டான காரணங்கள் என்ன ஆரஞ்சோமா, அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்தோமா பார்த்தா நிச்சயமாக வந்து ஒன்றுமே வந்து நம்ம செய்யலை. இது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. நம்ம வந்து இன்னமும் நீர் குறித்த ஒரு சரியான ஒரு பார்வையை தமிழக அரசும் சரி, தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் சரி, இந்த நீர் ஒரு வேலை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் இது குறித்த ஒரு பார்வை கொண்டு வரலாம். ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தமிழகம் சிக்கி தவிக்கும். அதுக்கு வந்து இது எச்சரிக்கை மணி நம்ம நிச்சயம் எடுத்துக்கலாம். கேட்டு மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். சாமானிய மக்கள் இந்த வறட்சி அப்படின்னு பேசும்போது உடனே எழுப்பக்கூடிய கேள்வி, இந்த தலைப்பை பற்றி நம்ம நண்பர்களை பேசும்போது அவங்க சொல்றது, அவ்வளோ மழை பெஞ்சது, அவ்வளோ தண்ணி இருந்தது, ஒரு மாநகரமே சிக்கல்ல இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது, 5 மாவட்டங்கள் மூழ்கி போகுன, அப்போ தண்ணிலாம் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி சாமானிய மக்கள் மத்தியில் வருது. ஒருபுறம் அதீத மழை வெள்ள பாதிப்பு, மறுபுறம் கடுமையான வறட்சிக்கான எச்சரிக்கை. இதை எப்படி புரிந்து கொள்வது? அரசு இயந்திரம், குறிப்பாக பொதுப்பணித்துறை போன்றவர்களின் செயல்பாடு இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுக்குமே வெள்ளமாக இருந்தாலும் சரி, வறட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டுத்துக்குமே நம்மக்கிட்ட ஒரு திட்டம் இருக்கணும். ஒரு வரைவு திட்டம் நம்ம கையில் இருக்கணும். ஒரு வறட்சி வந்தால் என்ன பண்ண போகிறோம்? இந்த வருஷம் இப்போ வறட்சி வந்துருச்சு.
போன முறை நம்ம வெள்ளம் வந்தப்போ எதுவும் நம்ம கையில் திட்டங்கள் இல்லாதனால நம்ம கடுமையாக பாதிக்கப்பட்டோம். சென்னையில் உள்ளவங்க நிறையவே பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு திட்டம் கையில் இருந்து அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட வறட்சி என்ன வரும்போது என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிந்து 1969 பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான வறட்சி. அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நேராக வந்து இங்கே என்ன நடக்கிறது, என்ன நிலைமை என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதற்கப்புறம் மத்திய அரசாங்கத்தில் நிறைய உதவி கிடைச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா குடித்தண்ணீருக்கே ரொம்ப பஞ்சம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திட்டங்கள் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான வழி இல்லாமல் போயிடுச்சு. குடித்தண்ணீருக்கு பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழ்வாதாரத்திற்கு அவர்களாலே அப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சி தாலுக்கா ஒரு தாலுக்காவும், இந்த பக்கம் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அந்த தக்கோலம்னு பேர், இந்த 2 இடம் தவிர வேறு எங்கேயுமே நெல் விளையாத ஒரு சூழ்நிலை 69. அதனால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த நேரத்தில் எல்லாருக்கும் வறட்சி நிவாரண பணிகள் என்கிற வகையில் நிறைய வேலைகளை ஆரம்பித்து அந்த வேலைகளை எல்லாம் மக்களை வச்சு செய்ய வச்சு, இப்போ எப்படி மகாத்மா காந்தி ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தின் மேல் கொடுக்குறாங்க இல்லையா, இதே திட்டத்தை அந்த காலத்தில் நிறைவேற்றினாங்க. அப்போது மக்களுக்கு வந்து இந்த குடித்தண்ணீர் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இது எல்லாம் எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மழை வருகிற போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஏரிகளிலும் கிட்டத்தட்ட தண்ணீர் ரொம்ப எளிமையாகவே அது விஷயத்தை நம்ம மக்கள் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி, வந்த தண்ணீர் கடலில் கலந்தது அப்படின்னு சொல்றோம். அவர் சொன்ன மாதிரி 350 TMC பக்கம் போயிருக்கு. ஆனால் குறைந்தபட்சம் அந்த மழை ஒரு 4 நாள் 5 நாள் அடர்த்தியான மழை பெய்யுதும் போது நிலத்தடி நீர் கூடவா அதிகரிச்சிருக்காது? சென்னையில கூட நிலத்தடி நீர் குறைஞ்சிருச்சு, வாட்டர் டேபிள் வந்து கீழே போயிருச்சு, நம்ம ரிப்போர்ட்ஸ் படிக்கிறோமே. அதற்கான காரணத்தை சாமானியர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாள் 15 நாளில் பெய்ய வேண்டிய மழை ஒரு 3 நாளில் பெஞ்சதுன்னா, அந்த 10 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிருந்தா கூட ஊறி நிலத்தடி நீராக மாறக்கூடிய தண்ணீரை விட ஒரு 3 நாள் மட்டும் பெஞ்சதுன்னா மழை, அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதிகப்படியான தண்ணீர் ஊறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் காரணம். அது மட்டும் கிடையாது, அது ஒரு சாஸ்திரம் ஒரு பாயிண்ட் தான். இன்னொரு பாயிண்ட், தண்ணி எங்கே தேங்கி நிற்கும்? நீ வாட்டர் பாடிஸ் எல்லாமே அழிச்சிட்டோம். நம்ம தான் எல்லா நீர்நிலையும் அழிச்சிட்டோம்னா, நீ வாட்டர் பாடிஸ் வந்து நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து வெறுமனே வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் மட்டும் கிடையாது, அதுவும் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். ஆனால் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் பாயிண்ட்ஸ், அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நீர்நிலையும் தண்ணி தேங்கி இருக்கும் போது கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். நீங்க ஆற்று பாசனம் சொல்றோம்ல, ஆற்று பாசனம் என்ன, ஆற்றுல இருந்து பம்ப் போட்டு எடுக்க போறோம் கிடையாது. ஆற்றுல தண்ணி போகும்போது கீழே மணல் இருக்கும். அந்த மணல் வந்து உலகத்திலே மிகப்பெரிய அக்குஃபயர் சிஸ்டம்ஸ் எதுனா ஆற்றில் இருக்க மணல் தான். அந்த தண்ணி ஓடும் போது அந்த மணல் வந்து தண்ணியை உறிஞ்சி வாங்கிக்கும். பக்கத்தில் இருக்க கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். பக்கத்தில் இருக்க கிணத்துல வந்து தண்ணி எப்பவுமே இருக்கும். அதான் ஆற்று பாசனம் வருது. சில இடங்களில் கால்வாய்கள் மூலமா பாசனம் கொடுப்போம், அது வருஷம். ஆனால் ஆற்று பாசனம் இதுதான். யாரும் டேரக்டா ஆற்றுல இருந்து பம்ப் போட்டு எடுக்கிறது இல்லை. அப்போ நீங்க ஒரு பக்கம் ஆற்றுல இருக்க மணலை முழுக்க அள்ளிட்டோம், அப்போ தண்ணி எங்க போகும்? தண்ணி டேரக்டா கடலுக்கு தான் போய் சேரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, மதுராந்தகம் ஏரி மட்டும் எடுத்துப்போம். இந்த வருஷம் இந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா 20 TMC தண்ணி மதுராந்தகம் ஏரியை விட்டு வெளியில் போயிருக்குது. குறைந்தபட்சம் நாங்கள் போட்டிருக்கிறது குறைந்தபட்ச கணக்கு. அந்த 20 TMC தண்ணீர் வெளியேறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுராந்தகம் ஏரியினுடைய வடிநில பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளும், இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ரிப்போர்ட்டும் அதை தான் சொல்லுது, எல்லா ஏரிகளும் தூர்ந்து போயிருக்கின்றன கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க. இது எல்லாருக்குமே தெரியும். வில்லேஜில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். ஒரு கிராமத்தில் போய் ஒரு விவசாயி கேட்டிங்கன்னா உங்கள் ஏரிக்கு என்ன வேணும்னு கேட்குற போது அவங்க கேட்குற முதல் ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரி தூர்ந்து போயிருக்கிறது, இதை சற்று ஆழப்படுத்தி கொடுங்கள், இதுதான் எல்லாரும் கேட்கறது. ஆனால் அந்த ஏரி, மதுராந்தக ஏரியை பொறுத்தவரையில் அதனுடைய வடிநிலை பிறப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளும் தூர்ந்து போயிருக்கிற காரணத்தினாலே தான் இவ்வளவு தண்ணீர் வெளியேற வேண்டி இருந்தது. அப்படி இல்லாமல் அந்த ஏரிகள் எல்லாமே ஆழப்படுத்தப்பட்டு இருக்குமே, ஆனால் இவ்வளவு தண்ணீர் வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை. திரு தீரன், இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரல 15.52% மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான சதவீதம் அது வந்து மழை பெய்யவில்லைன்னு நமக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏரிகள் தூர்வார பற்றி அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து ஆற்று மணல் எடுக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, ஆனால் வண்டல் மணல் எடுக்கிற விவசாயியை நம்ம கைது செஞ்சுட்டு இருக்கிறோம். அதான் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டமா இருக்கு. அப்போ முறையான திட்டமிடல் இல்லை. இந்த அரசு நிர்வாகம் வறட்சிங்கிற ஒரு இது வந்த பிறகு கூட, இன்னும் சொல்ல போனால் அதில் மாநில அரசின் பங்கு தான் முறையாக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாகவே அது இருக்கிறது. மாநில அரசிடம் போதிய திட்டங்கள் இல்லைங்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்தளவிலே மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு வந்ததற்கு பின்னாலே தான் இந்த நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றினார்கள். அதற்கு முன்னாலெல்லாம் பார்த்தால் பல்வேறு காலகட்டங்களிலே
அந்த நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தனியாருக்கு பட்டாக்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. அம்மா அரசு வந்த பிறகுதான் அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை எல்லாம் தயவுதாட்சியம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள். பொதுவாக தமிழகமானது மழை குறைவான பகுதியாக மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களை தண்ணீருக்காக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை எதிர்பார்த்து தான் நம்முடைய ஆற்று பகுதிகளெல்லாம் அந்த நீர் வரத்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் ஒவ்வொன்றையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாகத்தான் நியாயத்தை பெற்று 142 அடியாக இன்றைக்கு முல்லை பெரியார் அணை உயர்த்தப்பட்டதன் மூலமாக தென் மாவட்டங்கள் 5 நீர் அந்த ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இல்ல எதற்காக சொல்லுங்க, புவியியல் அடிப்படையில நீங்க வந்து பிற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய நதி தான் உங்களுக்கு எங்களுக்கு இங்கேயே உற்பத்தி ஆக ஒரு நதி 2 நதி தான், ஒரே ஒரு நதி தான், அதுக்குள்ள விவாதங்கள்லாம் போகும். நான் அதுக்குள்ள இப்ப எடுத்தோன்னே போக விரும்பல. நீங்க எங்கோ இருந்து வரக்கூடிய எத்தனை டிஎம்சி தண்ணீரை விட இங்கிருந்து கடலுக்கு போன 350 டிஎம்சி தண்ணீர் என்ன பண்ணாங்க? மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது பல்வேறு திட்டங்களை தீட்டு. உதாரணத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு செய்யாற்றில் ஒரு அணை, புதிய அணை. அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்லாற்றில் ஒரு அணை, மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் பாலாற்றில் ஒரு சின்ன அணை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொழுவநாட்டில் அணை. இது மாதிரியாக புதிய அணைக்கட்டு திட்டங்களையும் இன்றைக்கு சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பெரும்பேற்கண்டிகை புதிய நீர்த்தேக்கம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசால் தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சின்ன சின்ன தடுப்பணைகள், அதாவது குடகனாறு, விளாங்குடி ஓடை, நல்லாறு, உப்பாறு, வேதபுரியார், இப்படி நம்பியாறு, இது மாதிரி பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ உங்களுக்கு பார்த்தா 31 கோடி ரூபாயில் சின்ன சின்ன தடுப்பணைகளை அங்கே கட்டி அந்த நிலத்தடி நீரானது அக்கம் பக்கத்தில் ஊறக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட நடவடிக்கைகளையும் அம்மாவுடைய அரசு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அப்படி எடுத்திருந்தா இப்ப நீங்க பெரும்பான்மை மாவட்டம் கிட்டத்தட்ட இப்ப இந்த நம்ம கணக்குப்படி நீங்க அந்த கணக்கு விட்டுருங்களா, 12 மாவட்டங்கள்ல ஒரு துளி மழை இல்ல இந்த இருக்கு. இப்ப அதனாலதான் அதுக்கு எதுக்குமே நம்ம கிட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ, மகாத்மா காந்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்க வேண்டும் அதை எடுத்துட்டு அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். நீங்க சமீபத்துல பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டரேட் ஒரு பெட்டிஷன் கொடுத்து நாங்க வண்டல் மண்ணை நாங்க அள்ளிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு ஏரியை தூர்வாரணும்னு விவசாயிகள் இறங்கிட்டாங்க. அதை பார்த்து அடுத்து அரியலூர்ல கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கும் இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அது எங்கேயுமே பரவலாக்கப்படல. அப்படி அரசிடமிருந்தும் திட்டம் இல்ல, விவசாயிகள் தானாக முன்வந்து செய்யக்கூடிய திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைங்க சொல்ல முடியாது. இயல்பு தானே. அதாவது நீங்கள் பார்த்தால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது பல்வேறு திட்டங்களை அந்த நிறைவேற்றதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் உலக வங்கி நிதி உதவியோட செஞ்சிருக்கிறாங்க. இதனால 105 அணைகள் புனரமைக்கப்பட வேண்டிய அணைகள்ல ஏறத்தாழ 66 அணைகளை புனரமைச்சு அதுக்கு 258 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை ஒதுக்கி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதே போல நீங்கள் பார்த்தால் பருவநிலை மாற்ற தழுவல் திட்டம்னு ஒரு திட்டம், அதுல phase 1 phase 2 அப்படின்னு சொல்லி நிறைவேற்றாங்க. மாநில அரசாங்கமானது இன்றைக்கு 279 கோடி ரூபாயில அந்த நீர்நிலை பகுதிகளெல்லாம் தூர்வாரி செழுமைப்படுத்தினுடைய விளைவாக இன்றைக்கு உலக வங்கி நிதி உதவி பெற்று ஏறத்தாழ 2950 கோடியில ஒரு 2ஆம் கட்ட phase 2 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சுந்தரராஜன், இவ்வளவு தூரம் விஷயங்களை அவர் பட்டியலிடும்போது துணை அணைகள் இல்ல அணையை தூர்வாரன்னு சொல்லும்போது இந்த நடவடிக்கை எல்லாம் போதுமானது இல்லைன்னு ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? இல்ல, அதாவது நீங்க அங்க கவர்மெண்ட்ல பேப்பர் அப்படியே சார்ந்து படிக்கிறாங்க. இது எவ்வளவு ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, எவ்வளவு இடங்களை தூர்வா இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில மட்டும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நன்றி கூட சொல்லி ஒரு விஷயத்தை மறுக்க விரும்புறேன். சென்னை தமிழ்நாடு தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஒரு வாட்டர் டெபிஷியன்ட் ஸ்டேட்னு பதிவு வச்சுட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. 1200 மில்லிமீட்டர் குறைஞ்ச மழை பெஞ்சதே கிடையாது கடந்த 60 வருஷத்துல. ஒரே ஒரு வருஷம் 750 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஒரு வருஷம் கூட 1200 மில்லிமீட்டர், போன வருஷத்தை விட்டுருங்க, அது அதிகமாக மழை. ஆனால் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 1200 மில்லிமீட்டர் குறைஞ்ச மழை பெஞ்சதா கிடையாது. ஆவரேஜா ராஜஸ்தான்ல வெறும் 400 மில்லிமீட்டர் பேர மழையை வச்சுட்டு ராஜேந்திர சிங் கிட்டத்தட்ட 1600 கிராமங்களுக்கு தண்ணி கொண்டு கொடுத்துருக்காரு. அங்கேருந்து பழக்க போன பல்வேறு இளைஞர்கள் திருப்பி கிராமத்துக்கு போய் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 400 மில்லிமீட்டர் மழை. இங்க தமிழ்நாட்டில் 1200 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. தமிழ்நாடு வாட்டர் டெபிஷியன்ட் ஸ்டேட் சொல்றதை ஒத்துக்க முடியாது. கம்பேரிட்டிவ் ஆந்திரா, கர்நாடகா பார்க்கும்போது குறைச்சி மழை பெய்யலாம். ஆனா ஒருபோதும் தமிழ்நாடு வாட்டர் டெபிஷியன்ட் ஸ்டேட் கிடையாது. இந்த பிரச்சனை வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீங்க எல்லா ஸ்கீம்ஸ் போடலாம், ஐஎம்ஆர்எம் ஸ்கீம் போடலாம், தமிழ்நாடு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் போடலாம், டேம்ஸ். நீங்க மேட்டூர் டேம் எடுத்துக்கோ, 40% வண்டல் மண் இருக்கு. என்ன பண்ணாங்க? இன்னைக்கு 40% மேட்டூர் டேம்ல வண்டல் மண் குறைஞ்சிருக்கு. அவரோட கெப்பாசிட்டி 40% குறைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கோ, மேட்டூர் டேம் எடுத்துக்கோ. இந்த மாதிரி இருக்கின்ற அத்தனை அணைகளின் முழுவதும் தூர்ந்து போயிருக்குது. நீர்நிலைகள் முழுக்க தூர்ந்து போயிருக்குது. எங்க நாம மணல் அள்ளணுமோ அங்க அள்ளல.
ஏரிகள்லையும் குளங்களையும் மணல் அள்ளல. எங்க நம்ம மணல் அள்ளக்கூடாதோ, ஆறுகள் வந்து மணல் அள்ளக்கூடாது, அங்க போய் மணல் அள்ளிட்டு இருக்கோம். இல்ல, நிலத்தடி நீரை மேம்படுத்துறதுக்காக தான் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பதே தமிழக அரசு, மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு தான் அதை முதல்ல நிறைவேற்றுச்சு. இதை பார்த்துதான் இல்ல இன்றைக்கு புதிய கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அப்ரூவலே வந்து மழைநீர் சேகரிப்பு இருந்தால்தான் அனுமதியே வழங்கப்படுகிறது. இதனால சென்னையிலேயும் இன்றைக்கு நிலத்தடி நீரானது அதிகப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் உள்ளூர் பகுதியில வந்து வாட்டர் டேபிள் குறைஞ்சிருக்கின்றதா இந்த ரிப்போர்ட் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து ஒண்ணு என்னன்னா, மற்ற மாநிலங்களை விட அண்டை மாநிலங்களை விட நமக்கு மழை குறைவுன்னு சொல்றாங்க. நிச்சயமா கிடையாது. அவங்கள விட நமக்கு கர்நாடகாவோட நம்ம அதிக மழை பொழியும். இல்ல பிற நதிகளை பிற மாநிலங்கள் நதிகளை பத்தி ஒன்னா சொல்லாம மழை பொழிவு குறைவுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு இருக்கிற மழை பொழிவுக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அதிசயங்கள் பண்ண முடியும். நம்ம பேசலாம். திரு ஐயாக்கண்ணு பேசிட்டு வரேன். திரு ஐயாக்கண்ணு, இந்த இரண்டு தரப்பானவர்கள் இந்த வறட்சியால் பெரும் பாதிப்புக்குள்ளாவார்கள். ஒன்று குடிநீர், சென்னை போன்ற மாநகரங்கள் பிற நகரங்களில் குடிநீரை நம்பி இருக்கக்கூடிய மக்கள். அடுத்தது பெரும்பகுதி விவசாயிகள். அவர்கள் வந்து அது இன்னும் சொல்லப்போனா மானாவாரி விவசாயிகள் ஆரம்பிக்கிற பாதிப்பு உங்களை போன்ற டெல்டா பகுதி விவசாயிகள் வரை எல்லாருக்கும் பேதமின்றி பாதிக்க போகிறதுங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. போதுமான திட்டங்கள் தமிழகத்தில் இல்லை இந்த வறட்சியை எதிர்நோக்குவதற்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்லையா. கிட்டத்தட்ட 100 கேணி இருந்தா 98 கேணியில தண்ணி இல்லைங்க. அரசு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த நிலத்தடி நீர் உயரத்துக்கு வழி பண்ணியிருக்கணும். ஐயா சொன்னாங்க, தீரன் ஐயா பல முறை சொல்றாங்க தடுப்பணை கட்டினேங்கிறாங்க. எங்கய்யா கட்டினீங்க? அவ்வளவு தண்ணி கடல்ல போய் விடுவீங்கய்யா. எங்களை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்ல. வறட்சி, கடுமையான வறட்சி, குடிக்க தண்ணி இல்ல, சாவடி பண்ண தண்ணி இல்ல. 100 கேணி இருந்து 98 கேணி தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் விவசாயி? எங்க போய் சாவான்? வேற வழியே கிடையாது. கர்நாடகாவா தண்ணியை பூரா அங்கேயே தேக்கி 30 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுது. அங்க மொத்தம் 100% மழைக்கு 10% தான் மழை கம்மி. 90% மழை பெஞ்சிருச்சு. தண்ணியை பூரா தேக்கி தடுப்பணை, ஆயிரக்கணக்கான தடுப்பணையை கட்டி 30 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுது. இங்க கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அது கடல்ல போய் தாயா விழுவுது. காலையில தண்ணி தடுப்பணை குறுக்கிட மன்னிக்கணும். என்னுடைய கேள்வி, இங்க பிற நதிகளில் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள், அண்டை மாநிலத்தின் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நம்ம நிச்சயமா பேசலாம். இந்த நம்ம எடுத்துக்கிற விவாத பொருளோடு தொடர்புடையதுதான். ஆனா என்னுடைய கேள்வி, பெய்யக்கூடிய மழை ஒரு நல்ல அளவில் ஒரு வருஷம் பெய்யுது, அந்த மழை பெய்யுதுன்னா அந்த நீரை தேக்கி வைப்பதற்கு, அதன் மூலம் நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவதற்கு விவசாயிகளுக்கு என்று திட்டங்கள் இருக்கின்றனவா? அதில் அரசுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதா? விவசாயிகள் முன்வந்து அது போன்ற திட்டங்களை அமல்படுத்தும் போது ஏதேனும் சிக்கல் இருக்கா? நான் ஏற்கனவே வண்டல் மண் எடுக்கிற பிரச்சனை பத்தி பேசினேன். அது போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் ஆழமானது விவாதிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா உங்கள் ஒரு விவசாய சங்கத்தை சேர்ந்த அடிப்படையில் இந்த பதில தான் நான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். ஐயா, தமிழ்நாட்டில் தடுப்பணைகளே கிடையாதுங்கய்யா. எங்கேயாவது தடுப்பணை இருக்குன்னு திருச்சியில் வந்து கம்பரசம்பேட்டையில் காவேரியில் ஒரு தடுப்பணை கட்டினார் KN நேரு இருக்கும்போது. இல்லாட்டி இந்நேரம் திருச்சி தண்ணி பஞ்சத்தில் செத்து போயிருப்பான் எல்லாம் திருச்சி மக்கள் பூரா. காவிரியில் தடுப்பணை இருக்கா? கொள்ளடத்துல தடுப்பணை இருக்கா? இங்க தான் 50 DMC தண்ணி வருஷம் 60-70 DMC கடல்ல போய் விழுவுது. இந்த தண்ணியை தடுப்பணை கட்டி தேக்கியிருந்தா எங்களுக்கு விவசாயிக்கு நிலத்தடி நீர் மட்டம் ஏறி இருக்கும். தடுப்பணைகளே தமிழகத்தில் இல்ல. அதை கட்டுவது சம்பந்தமா அரசு நடவடிக்கை எடுக்கல. அதே போல ஏரி குளங்கள்லாம் முழுமையா தூந்துருச்சு. ஏரியில மண்ணெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு டிராக்டர் மண்ணள்ளி கொண்டு வயலுக்கு வண்டல் மண் போட்டா, நான் வந்து அரியலூர்ல போய் போராட்டம் நடத்தினேன். நான் வந்து மாட்டு வண்டியை கட்டி இழுத்தோம். மாட்டு வண்டியை மாட்டை அவுத்து விட்டு விவசாயெல்லாம் இந்த ஏரி மண்ணை நாங்க அள்ளுனோம். அள்ளுனா எங்களுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் ஆகாது, நிலத்தடி நீர் ஏறாது, தண்ணியே தேங்கல அப்படின்னு அரியலூர் பரம்பரை போய் போராட்டம் நடத்தணும். எங்க தேசிய தென்னிந்திய விவசாய சங்கத்துல என்ன ஆச்சு? கலெக்டர் வந்தாரா? விவசாயினா 2ஆம் தர குடிமக்கள், அடிமைகள், இந்த நாட்டினுடைய தீண்ட தகாதவர் நினைச்சாங்க. பார்க்கவே மாக்குறாங்க. விவசாயிக்கு நிலத்தடி நீர் ஏறதுக்கு யாருமே உதவி பண்றது இல்ல, அரசாங்கம் உதவி பண்றது இல்ல. அதே போல எங்களுக்கு இந்த ஏரி குளங்களை தூர்வாரதே கிடையாது. எல்லா ஏரியும்
இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 ஏரி இருந்தா 99 ஏரி வறண்டு தான் கிடக்குது. 99 ஏரில காட்டு கருவ முள்ளுதான் கிடக்குது. எல்லாம் மண் ஏறி போச்சு, வண்டல் மண் ஏறி போச்சு. அதை நாங்கள்னாலே எங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஒரு டிராக்டருக்கு 25,000 ஃபைனு. மணல் காவிரியிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரி போயிட்டு இருக்கு. ஆர்டிஓ கேட்பாரா? தாசில்தார் கேட்பாரா? கலெக்டர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. இந்த ஏரி மண்ணை ஒரு 2 நட விவசாயம் அள்ளிட்டானா 26,000 ஃபைனு. அவன் டிராக்டர் 30 நாளைக்கு நிற்கும் தாலுகா ஆபீஸ்ல. நியாயம் உண்டா? ஏரிகளை தூர்வாருவது கிடையாது, வாரிகளை தூர்வாருவது கிடையாது. அரசு ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை கேட்கவே இல்லை. கொஞ்சம் காத்திருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் ஒண்ணு சொல்றேன், உண்மையிலேயே இந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த உணவு உற்பத்தியானது எப்படி 121 லட்சம் மெட்ரிக் டன்ல இருந்து 130 லட்சம் மெட்ரிக் டன் ஆனது, இன்றைக்கு இந்த ஆண்டுடைய இலக்காக 147 லட்சம் மெட்ரிக் டன் ஆனது உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு இந்த வேளாண்மை துறை மானிய கோரிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். உணவு உற்பத்தி எப்படி பெருகிச்சு? ஆக கடந்த ஆட்சி காலத்துல நான் சொல்லிடுறேன், தண்ணீர் வண்டி வண்டியா ஐயா ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் திருச்சி ரயில்வே இறங்குது. இன்றைக்கு சிறப்பு திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது அறிவித்து செய்து, அப்போ இருக்கக்கூடியதை வைத்துக் கொண்டுதான் சிறப்பாக எப்படி பெருகி இருக்கா? ஒரு அரசியல் நோக்கத்தோட அம்மாவுடைய அரசை விட வேற யாரு விவசாயிகளுக்காக செஞ்சிருக்காங்க? கொஞ்சம் காத்திருங்க. அம்மா முயற்சியில் சொன்னா பயனடைந்திருக்குமா? எந்த அரசியல் அதே போல பெற்று தருவார்கள். வாழ்வாதார பிரச்சனை மிகவும் உணர்வுபூர்வமான பிரச்சனைங்க. எங்களால் 100% திரு ஐயாக்கண்ணே கொஞ்சம் காத்திருங்க. ஜூன் மாசம் தண்ணி வரல, அப்பே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கான். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல போட்டு என்ன பிரயோஜனம்? டிலேய்டு ஜட்ஜ்மென்ட், டிலேய்டு ஜட்ஜ்மென்ட், டிலேய்டு ஜட்ஜ்மென்ட். அதையும் வாபஸ் வாங்க வைத்தார்கள். அரசுடைய இது ஒரே ரெண்டு பேருக்குமே நான் ஒரு பொதுவான வேண்டுகோளை வைக்கிறேன். இது லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை, கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் பிரச்சனை. இதில் இந்த விவாதத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உணர்வுகளை எங்களால் 100% புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா சில நல்ல யோசனைகளோ இல்ல அடுத்த கட்ட விவாதத்தை தூண்டக்கூடிய கருத்துக்களோ இதில் பரிமாறப்படலாம் நினைக்கிறேன். அதனால மாறி மாறி நம்ம குற்றம் சுமத்துவது அப்படிங்கறத தாண்டி வேற ஒரு திசைக்கு நம்ம போகலாம். ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு கருத்து கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு சுந்தரராஜன், நம்ம ஒரு இடைவேளைக்கு முன்பு திரு தீரன் ஒரு கால்குலேஷன் சொன்னாரு. மழை முறையாக மழைநீர் சேமிக்கப்படல, இரிகேஷன் ப்ராப்பரா எல்லாம் எப்படி உணவு உற்பத்தி இவ்வளவு தூரம் இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் வரும்னு அரசு புள்ளி விவரங்களை, இந்த உணவு உற்பத்தியும் இந்த தண்ணீரினுடைய நீர் மேலாண்மை திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நிச்சயம். அதாவது இன்னைக்கு அவங்க சொல்ற டேட்டா கரெக்ட்னு வச்சு அவங்க சொல்ற டேட்டா தப்பான டேட்டா. தமிழ்நாட்டில் நாம் சாப்பிடக்கூடிய உணவில், நம்ம தட்டில் வைக்கக்கூடிய சாப்பாட்டில் 20% தான் நாம உற்பத்தி பண்ணுறோம். மிச்சம் 80% வெளியே தான் வருது. சென்னையில் சாப்பிடக்கூடிய அரிசியில் 80% ஆந்திராவில் தான் வருது. இது நீங்கள் எங்கேனாலும் போய் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படியே உணவு உற்பத்தி வந்துச்சுன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தமிழ்நாட்டில் நடக்குது. அதிக அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி, மிக மிக அதிக அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உணவு உற்பத்திக்கு போயிட்டு இருக்குது. இது மிக மிக டேஞ்சரஸான விஷயம். அது இன்னைக்கு நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போங்க, மேற்கு மண்டலத்துக்கு போங்க, 1500 அடி 2000 அடிக்கு போர் போடுறாங்க. அப்படியும் தண்ணி இல்லை. அது காரணம் அந்த உணவு உற்பத்தி அதிகமாக சொல்லப்படுற காரணம் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டுமே ஒழிய இவங்க செக் டேம்ஸ் கட்டினாலேயோ இல்லாட்டி சொல்லப்படுற தூர்வார ப்ரோக்ரஸ் நகர்னால எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இரிகேஷனில் தமிழ்நாடு இஸ் எ ஃபெயிலியர் ஸ்டேட். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீர்வளத்தை பாதுகாப்பதிலையும் நீர்நிலையை பாதுகாப்பதிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட் தான் தமிழ்நாடு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மதுரையில் உலக தமிழராட்சி மன்றம்னு ஒரு மன்றம் கட்டிக்காங்க. அது நடு கம்மாக்குள்ள கட்டிக்காங்க. இப்போ கடந்த ஆட்சியில் இன்னைக்கு நம்ம அந்த கேகநகர் பகுதிக்கு போனோம்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி மையம்னு ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்காங்க. அது நடு கம்மால கட்டிக்காங்க.
தமிழன்னை சிலை எங்க வைக்க போறேன்னு சொன்னாங்க, வண்டியூர் கமால போய் வைக்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு எதிராக பொதுநல வழக்கு போடப்பட்டு நிப்பாட்டப்பட்டுச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பாடம் கத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியும். நாம வந்து பாடம் கத்துக்கவே இல்லாம இன்னமும் நாம் செய்த தவறுகளை ஒரு ஆட்சி மேல இன்னொரு ஆட்சியும் மேல இன்னொரு ஆட்சியும் குறை சொல்லிட்டு இருப்பதெல்லாம் அரசுகள் கவனம் செலுத்த ஒழிய ஒருபோதும் மக்களுக்காக சிந்திப்பதை எந்த அரசும் செய்யறதில்லை. அரசு தீரன் ஐயா சொன்னாங்க, இந்த அணைகள் பாதுகாப்புக்காக இத்தனை கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த அணைகள் பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருக்கிற அந்த எந்த திட்டமுமே பார்த்தீங்கன்னா அணையில் இருக்கக்கூடிய வண்டலை அள்ளுவதற்கோ மற்றதுக்கோ கிடையாது. அந்த அணையிலேருந்து தண்ணீர் எவ்வளோ வெளியேறணும், அதிகபட்ச தண்ணீர் எவ்வளோ வெளியேற வேண்டும், அதுக்கு இப்போ இருக்கிற கதவுகள் போதுமானதா, கதவுகள் போதுமானதாக இல்லாட்டா கூடுதலாக கொஞ்சம் கதவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த பணம் செலவிடப்படுகிறதே ஒழிய அணையிலிருந்து தூர்வாதற்கு 10 பைசா கூட செலவிடப்படவில்லை. அதுதான் உண்மையான விஷயம். இன்னொன்று, இந்த ஏரிகளை பொறுத்தவரையில் அந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த அரசுகள், எந்த அரசுமே, அதை இது இன்றைய அரசை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பல, எல்லா அரசுகளுமே என்ன பண்ணியிருக்குது, இந்த ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டுவது என்பது அரசாங்கமே நிறைய செஞ்சிருக்கு. அது செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னொன்று, அந்த ஏரிகளிலே வண்டல் மண்ணை எடுத்தால் வண்டல் வந்து தண்ணியை சீக்கிரமா உள்ள போக விடாது, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு போக விடாது. அந்த வண்டலை மேலால் அள்ளிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற மண் ஈஸியா மழை நம்ம தேங்கக்கூடிய தண்ணீரை உள்ள போறதுக்கு அனுப்பும். அப்போ அதிகப்படியான தண்ணீர் ஊறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டை வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி அப்படின்னு ஜியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு இந்த பிடியை கொண்டு போய் அரசாங்கம் அவங்க கையில கொடுத்ததே தப்பு. ஏன்னா விவசாயி காலங்காலமாக இந்த வண்டலை அள்ளி கொண்டு போய் நிலத்திலே கொட்டி கொண்டிருந்தான். அந்த பழக்கத்தையே மாற்றுகிற வகையில அவனை போய் எதுவுமே அள்ளாதன்னு சொல்றது தப்பு. அப்படி அள்ளிக்கொண்டே இருந்திருக்கும் பட்சத்துல ஏரியில தேங்கக்கூடிய தண்ணீர்ல கிட்டத்தட்ட ஒரு 50% நிலத்தடி நீராக மாறும் என்பது ஒரு கணக்கு. அப்படி ஊறி இருக்கும் பட்சத்துல இந்த அளவுக்கு மோசமான நிலத்தடி நீர் மட்டம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. இப்பவும் சொல்றேன், இதையெல்லாம் எடுத்துட்டு வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு முயற்சி செய்யணும். இல்ல அரசாங்கமாவது அந்த வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு முயற்சி செய்தாதான்னா, இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 15-20 ஆண்டுகள்ல எத்தனையோ கோடியை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கோடி பக்கம் உலக வங்கியிலிருந்து கடனை வாங்கி நாம திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். ஏரிகளுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நீர்வள தொகுப்பு திட்டம், இப்போ அந்த அயம்வாம்ன்ற திட்டம், இந்த திட்டங்கள் எதிலுமே அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, விவசாயியுடைய முன்னுரிமை என்னுடைய கொள்ளளவை, ஏரியுடைய கொள்ளளவை பழைய நிலைக்கு உயர்த்தி கொடு என்பதுதான். இந்த திட்டத்தை இதுவரையில தமிழகத்துல நிறைவேற்றி எந்த ஏரி திட்டத்திலும் நிறைவேற்றப்படவில்லை. அதான் உண்மை. யார வேணா கேளுங்க. ஒரே ஒரு உலக வங்கி வந்து அதை ஆய்வு பண்ணி தான் மொத்தம் 745 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கமானது 258 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்து ஏறத்தாழ 105 அணைகள்ல 66 அணைகள்ல வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த பிறகுதான் சரி இதற்கு மேலும் உதவி செய்யலாம் என்று சொல்லி உலக வங்கியானது இன்றைக்கு முன்வருகிறது. எந்த ஏரியும் தூர்வாரப்படலன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், 684 மரபு சார்ந்த நீர்நிலைகள் ஒவ்வொரு ஆண்டிலையும் வந்து அம்மாவுடைய அரசானது வந்து இந்த பாசனத்துறைக்காக கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்து 7,929 கோடி ரூபாய் ஒதுக்கி, அந்த ஒதுக்கினதோடு மட்டுமல்ல அந்த பாசன வசதி பெறுகின்ற பரப்பளவையும் அதிகப்படுத்தி இன்றைக்கு உணவு உற்பத்தியை பெருக்கி காட்டியிருப்பது என்பதுதான் இன்றைக்கு உண்மையான நீங்க ரொம்ப எளிமையா ஒரு ஏரிய கேஸ் மாதிரி எடுத்து பேசலாம். ஒரு ஏரியில இருந்து நீங்க கரை உயர்ந்தால் நீர் உயரும் அப்படிங்கிறது ஒரு சொல்வடை. அதாவது கரைகளை பலப்படுத்த வரப்புயரும், வரப்புயர நெல் உயர, குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்பது தமிழ் இல்ல, எனக்கு அது தெரியல. ஆனா இது போன்ற திட்டங்கள், கரைகளை பலப்படுத்துவது, வண்டல் மண்ணை அள்ளுவது, அங்க இருக்கக்கூடிய இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுவது, பல இடங்கள்ல ஆகாய தாமரைகளை அகற்றுவது அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் எதுலையுமே கவர்மெண்ட் மிஷினரி இறங்குனதா சமீபத்தில் எந்த செய்தியுமே நம்மளால பார்க்க முடியலையா? அங்க இருக்கிற தன்னார்வலர் இறங்குறாங்க, கிராமத்துல இறங்குறாங்க. கவர்மெண்ட் மிஷினரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்ல வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இறங்குனாங்களா? இன்னும் சொல்ல போனா டெல்டால நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க கண்ண மூடிட்டு ஒரு செய்தி எங்களால கேட்க முடியும், நாகையினுடைய கடைமடை பகுதியில தூர்வாரப்படாதனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல நீர்களில் உங்களுடைய தொலைக்காட்சியை வந்து ஒளிபரப்பி இருக்கு. அந்த உங்களுடைய அமைப்பும் வந்து பொதுப்பணித்துறையும் பல ஊர்களில் பொதுப்பணித்துறை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லைனாக்கா இவ்வளவு வேலைகள் நடந்திருக்க முடியாது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஒரு அரசானது தனக்கு இருக்கிற நிதி ஆதாரத்தினுடைய அடிப்படையில்
என்ன அதிகபட்சமாக செய்ய முடியும் அதை செய்து கொண்டிருக்கிறது. நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது மத்திய அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் மாநில அரசாங்கம் அம்மா அரசானது வந்து அதுக்கு மேலே ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்தந்த பகுதிகளுடைய நீர்நிலைகளை, குளங்கள், ஏரிகள், அந்த கோயில் குளங்கள், பொதுவாக இருக்கிற குளங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்துறதுக்கு, நீர்நிலை கசிவு நீர் குட்டைகளை உற்பத்தி பண்றதுக்கு, இப்படி ஏராளமான நன்மைகளை வந்து செய்திருக்கிறதுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நிலத்தடி நீர் ஓரளவுக்கு மேம்பட்டு கொண்டு வருகிறது. இந்த டிராஃப்ட் சிச்சுவேஷன், இந்த வறட்சி அப்படிங்கிறது ஒரு நாளில் வரக்கூடியதில்லை. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளினுடைய நீட்சியாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எங்கெங்கெல்லாம் தவறுனங்கும் போது நீங்க சொல்லக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்பில் தொடங்கி பல விஷயங்களை சொல்ல முடியும். ஆனா பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக தீர்வு அப்படிங்கும்போது என்னதான் செய்யப்படும், வறட்சியை நாம் எப்படி எதிர்நோக்குவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது அறிவியல் பூர்வமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அதாவது இந்த அரசுக்கு தெரிஞ்ச 2 விஷயம் தான். ஒன்று வெள்ள நிவாரணம், இல்லை வறட்சி நிவாரணம். இந்த 2 தான் அவங்களுக்கு தெரியும். வேறு எதுவும் அதை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுற விஷயமே அரசுக்கு தெரியல. நீங்கள் இன்றைக்கி பெய்கின்ற மழையை நாம் எப்படி தேக்கி வைத்துக் கொள்கிறது ஒரு விஷயம், அது வந்து முக்கியமான விஷயம். 2வது, நாம் வந்து இருக்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நிலத்தடி நீரை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுது இந்த 2 திட்டம். 3வது விஷயம், இந்த சார் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் நடக்கக்கூடிய மாற்றங்களை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து அதுக்குரிய என்ன விஷயங்களை நம்ம தற்காப்பு நடக்கல எடுக்குங்கிற விஷயம். 3 விஷயம். இந்த 3ஐயுமே இந்த அரசு செய்யலை. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடையார் ஆற்று எடுத்துக்குவோம். அடையார் ஆறு வந்து பொதுவாக ஒரு ஆறு எப்படி இருக்கும்னா, ஆறை திறந்து விடுற பகுதி வந்து எலிவேஷன் ஜாஸ்தியாகவும் கடலில் போய் சேர பகுதி கம்மியாகவும் இருக்கும். இதுதான் லாஜிக்கலாக. அப்போ தண்ணி போக முடியும். ஆனால் அடையார் ஆற்றுல மேலும் கீழுமாக இருக்குது அந்த டோட்டல் பேஸே. அது காரணம், சென்னையில் உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை கட்டிட கழிவுகளும் அங்கே தான் போய் கொட்டுறாங்க. சென்னையில் உணவுகளில் உணவு அது ஹோட்டல்ஸில் மிச்சமாக சாப்பாடை கொண்டு அங்கே தான் வந்து கொட்டுறாங்க. அது எதுவுமே வந்து நிப்பாட்டல இது வரைக்கும். இன்னைக்கு வந்து அதை கூட இந்த அரசாங்கம் வந்து செய்யலை. கடந்த மழையிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு, ஏன்னா செம்பரம்பாக்கத்துலேருந்து திறந்து விட்டால் பெரிய பிரச்சனை ஆச்சு, நம்ம எல்லாம் வந்து பார்த்துக்கோம். அதை கூட இந்த அரசாங்கம் செய்யலை. ஆக இந்த எதையுமே நீங்கள் இன்னைக்கு பட்டினப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடுகள் வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு. நம்ம எல்லாம் செய்திகளில் பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம்? சென்னை போர்ட்லையும் எண்ணூர் போர்ட்லையும் இருக்கிற ட்ரெட்ஜிங் தான் முக்கியமான காரணம். இங்கே வந்து மணல் அரிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த போர்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே போகிறாங்க, இங்கே வந்து மணல் அரிச்சு இந்த வீடுகள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ இவங்க செய்யக்கூடிய எல்லா திட்டங்களுமே ஒரு ஒரு இந்த மாநிலத்தில் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் தான் செயல்படுத்துறாங்க. அது வந்து நீங்கள் மீத்தேன், இல்லை கெயிலு, இல்லாட்டி கூடங்குளமாகட்டும், இல்லாட்டி போர்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும், எல்லாமே இருக்கட்டும், எதுவும் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக எந்த மாதிரியான தாக்கத்தை சூழலில் நீர்நிலைகளை ஏற்படுத்தும் சொல்லி ஆராயாம ஒட்டுமொத்தமாக போன்ற வாதங்கள் போன ஆட்சி அனுமதி கொடுத்தாங்க. ஆனா தமிழக அரசு தடுத்து ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் விவசாய அந்த கையில் திட்டத்தை வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடும். நீங்க வந்து அப்ரோச் பண்ணாம அங்கதான் திரு சுந்தரராஜன், உங்களை போன்ற சூழலியாளர்கள் இதெல்லாம் நீங்க பேசும்போது இது போன்ற திட்டங்கள், அரசு இதையெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள், விரிவாக்க திட்டங்கள் அப்படின்னு டேர்ம் பண்றாங்க. உங்களை போன்ற சூழலியாளர்கள் இது எல்லாமே சூழலுக்கு எதிரானது, இதனாலதான் இயற்கை பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள், அது வந்து வீடறிப்புல இருந்து எல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப என்னுடைய கேள்வி, உங்களை போன்றவர்களை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் டேர்ம் பண்றதுக்குள்ள நான் இந்த கேள்வி கேட்கல. ஆனால் இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை சூழலியல் பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமாக முடியும். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எல்லா நீர்நிலைகளையும் காப்பாற்றி ஒழுங்கா முகத்துவாரங்கள்லாம் தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் அகற்றி வச்சிருந்தா என்ன பிரச்சனை இருக்க முடியும்? நீங்க எல்லா தவறையும் நீங்க செய்துட்டு இயற்கை மேல பழி போடுற எந்த விதத்திலும் சரியா இருக்க முடியாது. எல்லா தவறும் நாம செய்யறோம். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்கு பாருங்க. முதல்ல வந்து வெள்ள மேலாண்மை திட்டத்தினுடைய அடிப்படையில் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு 1800 கோடி ரூபாய் சொச்சத்தில் போட்டு அனுப்புனாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வனத்துறையோ சுற்றுச்சூழல் துறையோ அனுமதி கொடுக்கல. இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க, வந்து பாசன திட்டமாக அதை மாற்றி இன்றைக்கு அதனுடைய மதிப்பீடு வந்து 3500 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. போட்டு இன்றைக்கு வனத்துறையிடம் சுற்றுச்சூழலிடம் வந்து அனுமதி கேட்குறாங்க. அது கிடைச்சி அதுக்காக வந்து நிதியை ஒதுக்கி அதற்கு பல நிலங்களை வந்து தனியாருடைய நிலங்களை வந்து கையகப்படுத்தணும். அந்த திட்டங்களுக்காகலாம் ஒரு 3 கோடியே 29 லட்சமும் ஒதுக்கி அந்த வேலைகளை அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு தயாராக. ஆக என்ன இவங்க பண்றாங்கன்னாக்கா, மத்திய அரசாங்கத்தினுடைய வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை இவங்கெல்லாம் அனுமதி கொடுத்தாதான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் வந்து இன்றைக்கு பயனடையக்கூடிய ஒரு அருமையான திட்டம். அன்னைக்கு அனுமதி கொடுத்திருந்தாக்கா இந்நேரம் எவ்வளவு அந்த பகுதியினுடைய நிலத்தடி நீரானது ஊறி இருக்கும். ஆனா அதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் 2 மடங்கு ஆகிறது திட்ட செலவு. ஆக மாநில அரசாங்கத்திற்கு தான் சுமைகள் மேலும் மேலும் கூடுகிறது. அதனாலதான் போய் வெளியில கள வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. திரு ஐயாக்கண்ணு, நதிகள் இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது போன்ற வறட்சிகளுக்கு ஒரு தீர்வாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் நதிகள் இணைப்புல வேறு பல சிக்கல்கள் இருக்குன்னு இன்னொரு தரப்பு வாதம் இருப்பதை 2 தரப்பிலுமே பார்க்க முடிகிறது.
உங்களை போன்றவர்கள் நதிகள் இணைப்பை நீங்க வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்துறீங்க, அது பேர்ல இயக்கங்கள்லாம் நடத்துறீங்க. ஆனா மறுபுறத்தில் இருக்கக்கூடிய நதிகளிலேயே தடுப்பணைகள் இல்ல, திட்டங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க. அப்ப இது போன்ற நிலையிலிருந்து நதிகள் இணைப்புங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? இன்னைக்கு இருக்கிற இந்த 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 அரசியல் அமைப்பு, இந்த சிஸ்டம்ல இது எப்படி சாத்தியமாகும் நம்புறீங்க? ஐயா, வெள்ளம் வந்தாலும் அரசியல்வாதிக்கு லாபம், வறட்சி வந்தாலும் அரசியல்வாதிக்கு லாபம். அதனால வெள்ளம் வரணும்னு நினைக்கிறாங்க, வறட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. வெள்ளத்தை வராம தடுக்கிறதுக்கோ, இன்றைக்கு பார்த்தா நார்த் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 300 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் விழுவுது. லட்சக்கணக்கான மக்கள் சாவுறாங்க, வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. நதிகளை இணைக்கலான்னு KL ராவ் காலத்திலேருந்து திட்டம் போட்டாங்க. அம்மா கூட சொன்னாங்க, என்னுடைய கனவு திட்டம் நதிகளை இணைக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா? மோடி அவர்கள் தேர்தலில் சொன்னாரு, நான் தேர்தலில் ஜெயிச்சா கங்கையை சுத்தப்படுத்துவேன், கங்கை காவிரி இணைப்பேன் செய்யறாரா? ஏன்னா இது ஒரு இன்னைக்கு விவசாயிகளை லாபகரமான விலை கொடுக்காம ஏமாத்தினதே 400 லட்சம் கோடி. அதுல ஒரு 10 லட்சம் கோடி எடுத்தா நதிகளை இணைக்கலாங்கய்யா. இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நதிகளை இணைப்பதற்கு மற்ற மாநில சர்க்கார் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் மத்திய சர்க்கார் நதிகளை தேசியமயமாக்கணும். தேசியமயமாக்கி நதி நீர்வழிச்சாலை உண்டாக்கலாம். நீர்வழிச்சாலை உண்டாக்கினா மத்திய சர்க்காருக்கு வெளிநாட்டிலிருந்து பெட்ரோலிய பொருளை இறக்குமதி செய்து குறையும், பாதி அளவு குறைஞ்சிரும். அதனால பெட்ரோல் இறக்குமதி பண்ணா அதுல லாபம், வறட்சி வந்தா அதுல லாபம், வெள்ளம் வந்தா அதுல லாபம். நீர்வழிச்சாலை ஏற்படுத்தக்கூடாது, நதிகளை இணைக்க கூடாது என்பது அரசியல்வாதியுடைய கனவாக இருக்கிறது. பொதுமக்களும் விவசாயிகளும் போராடினா கூட, இப்ப ஒரு ஏரியா தூர்வாரத்துக்கு எங்களை விட்டா நாங்க அள்ளிட்டு போயிருவோம் வண்டல் மண்ண வயலுக்கு. ஆனா அத 1 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டாங்கன்னா அந்த எந்த அரசியல் கட்சி இருக்கோ அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு 30% கமிஷன், அப்புறம் அந்த அதிகாரிகளுக்கு 20% கமிஷன். அப்ப அந்த வேலை செய்யறது 30% தான், கான்ட்ராக்டருக்கு 20%, 70% பணம் பொதுமக்கள் பணம் இது மாதிரி ஆட்களுக்கு போகுது. 30% பணம் தான் செலவு பண்ண போறாங்க. விவசாயம் வருமா வராதா? அந்த நண்டல் மண்ணை எடுப்போமா, எடுக்க மாட்டாங்களா? அதனால எங்களுக்கு வறட்சி வந்தாலும் அவங்களுக்கு லாபம், வெள்ளம் வந்தாலும் லாபம். எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க, விவசாயியை வாழ விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நாட்டில் நாங்க அடிமைகள் மாதிரி பார்க்கறாங்க. நதிகள் இணைப்பு திட்டத்தில் எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு, அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா தேசிய நீர் மேம்பாட்டு முகமை ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, காவிரி, வைகை, குண்டாறு வரையில இதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாத்தியக்கூறுகளை சொல்லியிருக்காங்க. அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை விரைந்து நிறைவேற்றுங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 100 டிஎம்சி தண்ணீர் வழக்கமாக வழங்குகிற தண்ணீரை விட ஒரு கூடுதலாக 100 டிஎம்சி தண்ணீர் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும் கேட்கல, மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தாமிரபரணி யாரு, கருமேனி யாரு, நம்பி யாரு, அதை இணைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நிதியை ஒதுக்கி அதை இணைப்பு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா அரசு இல்ல, செயலளவிலே நாங்க ஒரு முன்னுதாரணம் நிக்கிறோம். நம்பியாறு, குண்டாறு, பரளியாறு அந்த ஸ்கீம் நீங்க நதிகள் இணைப்புன்னு சொல்ல முடியுமாங்கிற டிபேட்டே முதல்ல இருக்கு. நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சிறியதோ பெரியதோ ஆக இணைக்கிற ஒரு திட்டமானது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நதிகள் இணைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நண்பர் சுந்தரராஜன் மாதிரி உள்ளவங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு அதுல பெரும்பாலும் உடன்பாடு என்னை போன்ற பொறியாளர்களை கேட்டால் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. இது எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். எங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும் தான். ஆனா நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு பிரச்சனை இப்ப இதுல இதனால நிலத்தடி நீர் உயருமா, வறட்சிங்கிற அந்த விஷயத்துல இருந்து நம்மளை வறட்சியில இருந்து நம்ம காத்துக்கொள்வதற்கு அது உதவும். இன்னொன்னு ஐயா கண்ணு எந்த ஆட்சின்னு அவர் குறிப்பிடாமல் இங்க இருக்கிற ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய கரப்ஷன் அவர் சொல்றாரு. இப்படி ஒரு சிஸ்டம்ல இது பாசிபிளா, இது உடனடி தீர்வுக்கு வருமா? இப்போ நீங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏரிகளுக்கெல்லாம் இத்தனை திட்டங்கள் போட்டாங்கன்னு ஐயா சொன்னார். இல்ல இவ்வளவு நடந்து இருக்குதுன்னு சொல்லி, ஒரு ஏரியில கூட அந்த ஏரியினுடைய கரையை பலப்படுத்துவதற்கு எவ்வளவு மண் தேவையோ அந்த மண்ணை மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு மண்ணு நீங்க உள்ள இருந்து வெளியே எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் அந்த ஏரியினுடைய கொள்ளளவு உயரும். ஒரு உதாரணத்துக்கு 15 மில்லியன் கண்ணாடி கொள்ளளவு உள்ள ஒரு ஏரியில பாத்தீங்கன்னா 4 மில்லியன் கண்ணாடி தூந்து போயிருக்குது. 4 மில்லியன் கண்ணாடி மண்ணை எடுத்து கரை மேல போடுறது இல்ல. மிஞ்சி போனா ஒரு 20,000 கியூபிக் மீட்டர் 24,000 கியூபிக் மீட்டர் மண்ணை தான் எடுத்து மேல போடுறான். எப்படி கொள்ளளவு உயர்ந்துரும் ஐயா சொல்றாரு, அது எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா
இது நிறைவேற்றும் போது பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன், நானே நிறைவேற்றி இருக்கிறேன். சொன்னேன் கரை உயர நீர் உயரும்னு அதை வச்சுதான் இல்ல, கரை உயர்ந்துட்டா நீர் உயர்ந்துடா. ஏன்னா அந்த குறைந்தபட்ச நீர் கொள்ளளவு தேக்கத்தையாவது ஏரியை பொறுத்தவரை அந்த கலிங்குன்னு ஒண்ணு கட்டி இருக்கீங்களா, அந்த கலிங்கு மட்டத்துக்கு தான் தண்ணி தேங்கும். கரையை நீங்க எவ்வளவு வசத்தினாலும் அந்த கலிங்கு மட்டம் வந்த உடனே தண்ணி வழிஞ்சு வெளியே போயிடும், சர்ப்ளஸ் வேர் வழியா வெளியே போயிடும். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசணும், நேரம் இருக்கு. அதாவது நதிகள் இணைப்பு அப்படிங்கிறதுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனா இல்ல, அந்த விஷயத்தை நம்ம பேசணும். இதையும் ஒரு தீர்வாக, இதுக்கான சொல்யூஷன், டிராஃப்ட்டுக்கான சொல்யூஷன் போது இதையும் ஒரு இடத்துல சொல்றாங்க, மாநில நதிகளை முதற்கட்டமா இணைக்கணும், அப்புறம் தேசிய நதிகளை இணைக்கணும் அப்படின்லாம். இதெல்லாம் மறுபடியும் அதே கேள்விதான் முன்வைக்கிறது. இதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமா? இல்ல, முதல்ல சாத்தியம் இல்லாதது. ரீசெண்டாக ஒரு ஐஐடி ஸ்டடி வந்திருக்கு, ஒருபோதும் இது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகளில் பிரம்மபுத்திரா பேசின் தவிர வேறு எந்த நதி சர்ப்ளஸ் வாட்டரே கிடையாது. ஸோ சர்ப்ளஸ் வாட்டர் தான் டைவர்ட் பண்ண போகிறோம், சர்ப்ளஸ் வாட்டர் தான் டைவர்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்களே நதிகள். எந்த ரிவர் பேசின்லையுமே சர்ப்ளஸ் வாட்டர் கிடையாது. அது ஐஐடியோட ஸ்டடி ரீசெண்டாக வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து இல்லை, நம்ம அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சர்ப்ளஸ் வாட்டர் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு வடநாட்டில் இத்தனை டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. நீங்களே தமிழகத்துல 350 டிஎம்சி சொல்ற, அப்ப அத சர்ப்ளஸ்ல கணக்கு வைக்கல. இல்ல, நீங்க இப்ப இல்ல அதான் 5000 டிஎம்சி கடல்ல கலக்குது. இல்ல, அதான் பிரச்சனை. இப்ப அதான் பிரச்சனை. இப்ப நீங்க இது எங்க சொல்யூஷன் வைக்கலாம்னா, உங்களுக்கு போதிய மழை அளவு இல்ல அப்படின்னா இது சொல்யூஷன் வைக்கலாம். அதுவும் டிபேட்டபிள் பாயிண்ட். அத மாதிரி பேசுவோம். போதிய மழை அளவு இல்லையாங்க, மழை அளவு இருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து காவேரியும் குண்டாரியும் இணைக்க போறேன்னு சொல்றீங்க. ரெண்டு இடத்துலயுமே தண்ணி ஓடலையே, எங்க போய் தண்ணி என்ன செய்ய பண்ண போறீங்க? ஒண்ணு கிடையாது. ஒரு வருஷம் மழை பெஞ்சப்ப வச்சுக்குவோம். மழை பெஞ்சப்ப இங்க இருக்கிற கூவம் ஃபுல்லாச்சு, அடையார் ஃபுல்லாச்சு, கொசத்தலையார் ஃபுல்லாச்சு, கடிலம் ஃபுல்லாச்சு, தாமிரபரணி ஃபுல்லாச்சு, காவேரி ஃபுல்லாச்சு, எல்லாம் ஃபுல்லாச்சு. மழை பெஞ்சா எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்து போகுது, தண்ணி. அப்போ எங்கே போய் சர்ப்ளஸ் வாட்டர் எங்கேருந்து எங்கே டைவர்ட் பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ டைவர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக தமிழக மக்களை நோக்கி இந்த திட்டத்தை வந்து ஏன் சொல்லிட்டே இருக்காங்கன்னா, உங்களுடைய உரிமையுள்ள காவேரியை வந்து நீங்கள் கேட்காதீங்க, நாங்கள் வந்து கங்கையிலேருந்து உங்களுக்கு தண்ணியை கொண்டு தந்துடுறோம், கவலைப்படாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக குறிப்பாக டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளை ஏமாற்றுவதற்கான திட்டம் தான் இந்த நதி இணைப்பு திட்டமே. நமக்கு உரிமையுள்ள காவேரியை வாங்க முடியலையா? இங்கே நீங்கள் கங்கையை வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா இத்தனை மாநிலம் தாண்டி தண்ணி வாங்கிடுவோம். இது எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க. நம்ம உரிமை உள்ள காவேரி வந்து நம்ம ரெப்பேரன் ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு வந்து ரெப்பேரன் ஸ்டேட், எவ்ரி ரைட் இந்த நமக்கு எல்லா உரிமையும் காவேரியில் இருக்கு. அந்த காவேரி தண்ணி நம்மளால வாங்க முடியலையா? 6 மாநிலத்தை தாண்டி கங்கை நீரை வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்த்துருவாங்களா? இது ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகள் வந்து காவேரி நீருக்கான உரிமையை பற்றி போராடக்கூடாதுன்னு சொல்ல நீர்வள மேலாண்மை கொடுத்திருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? என்ன மத்திய அரசாங்கம் செய்யணும்? காவிரி அந்த ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு, நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வெளிவந்து அது அரசியலில் வெளியிடறதுக்கே அம்மா தான் 2013 வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போன மாதம் வரையில் கூட 2 மாசத்துல எங்களுக்கு 23 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. கடந்த ஆண்டுல 50 டிஎம்சி தண்ணிக்கு மேல நீங்க கொடுக்கவே இல்லை. எப்ப கேட்டாலும் வந்து தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில், ஏன்னா வந்து மாநில அரசாங்கம் தராது, கர்நாடக அரசாங்கம் தராதுன்றதுனால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எங்களுக்கு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அப்பதான் வந்து இந்த காவிரி நீர் கண்காணிப்பு குழு அமைக்கணும், அப்படி அமைச்சாதான் எங்களுக்குரிய பங்கு, அது எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் கர்நாடகாவுக்கு எவ்வளவு தண்ணீர், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் தரப்படணும், வறட்சி காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி என்று ஒவ்வொரு மாதம் இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் தரப்படணும் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனா அந்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசாங்கம் மேலாண்மை வாரியம் அமைக்கல. அதனாலதான் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த காவிரி நீர்ல உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நடராஜன் வந்து சர்ப்ளஸே இல்லைங்கிற மாதிரி சொன்னாரு. அது வந்து ஐஐடி ஸ்டடி அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா மகாநதியிலிருந்து கோதாவரி, கோதாவரியிலிருந்து கிருஷ்ணா, கிருஷ்ணாரிலிருந்து வடக்கு பெண்ணையார், வடக்கு பெண்ணையார்லேருந்து பாலாறு, அப்படியே வந்து காவேரி கீழ் டவுன் சவுத் குண்டார் வரையில் இணைக்கிறதுக்கான அந்த திட்டத்தை தயாரித்த பொறியாளர் இளங்கோவன் இன்னைக்கு சென்னையில் தான் இருக்கிறார். நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் அந்த திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சுந்தரராஜன் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு. நாங்கள் இது பற்றி உட்காந்து ஒரு முறை ஒரிசாவில் புவனேஸ்வரில் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு கூட்டத்தில். அப்போ பேசுகிற பொழுது அன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த மங்கள கிசான் அவர்கள் என்ன சொன்னாரு, எங்களுக்கு இங்க இருந்து எங்க தண்ணியை நீங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு, திருப்பி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னாரு. அதே மாதிரி முதல்வரும் அதே கூட்டத்தில் அந்த கருத்தை வலுப்படுத்தினார். ஆனா அடுத்த நிமிடமே ஆந்திராவில் இருந்து வந்திருந்த பாசன அமைச்சர், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது கோதாவரியிலும் கிருஷ்ணாவிலும் மிகை நீர் ஓடுகிறதா என்பதை தயவு செய்து பொறியாளர்களாகிய நீங்கள் கவனிக்க வேண்டும்னு அப்பயே தகராறு பண்ணாரு. ஆக இந்த திட்டம் நிறைவேறுமானா நிச்சயமா நிறைவேறாது. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது நிறைவேறாது. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்களே, இதில் ஷார்ட் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைனர் இரிகேஷன் ஸ்கீம்ஸுங்கிறார்.
தமிழ்நாட்டில் இனிமே மைனர் இரிகேஷன் ஸ்கீம்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் 1% கூட வாய்ப்பு இல்லை. அந்த காலத்திலேயே ஜவஹர்லால் நேரு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு, இன்னும் நான் இதை கட்டுறேன் அதை கட்டுறேன், புதுசா குளம் வெட்டுறேன், புதுசா ஏரி கட்டுறேன்னு சொல்லிட்டு செய்கிற போது இருக்கிற அமைப்புகளை இழந்து விட்டால் அது ஒரு மோசமான பொறியாண்மைக்கு உதாரணம்னு பெரிய இன்ஜினியரிங் இருக்கிற ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த மோசமான பொறியாண்மைக்கு உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அது உங்க இறுதி கருத்தா இருக்கிறேன். ஐயா கண்ணு, ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. இன்றைய நிலை, இந்த வறட்சி எச்சரிக்கை ஒரு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் எப்படி பாக்குறீங்க? ஐயா ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க ஐயா. நதிகள் இணைக்க முடியும், 1 லட்சம் டிஎம்சி கடல்ல போய் விழுவுது. கேஎல் ராவ்லேருந்து திட்டம் போட்டு அதை நேஷனலைஸ் பண்ணி நீர்வழிச்சாலை மூலமா நதிகளை இணைக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. அது நதிகளை இணைக்கலைன்னா தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். முதல்ல நதிகளை தேசியமயமாக்கணும். அது மட்டுமல்ல, கர்நாடகாவில் இன்றைக்கு 2 கட்சி ஆட்சி தான் இருக்காங்க, காங்கிரஸ் பிஜேபி. அவர்கள் தமிழ்நாட்டில் இல்ல. அதனால எந்த காரணத்தை கொண்டு கர்நாடகா தண்ணி கொடுக்கறதுக்கு தயார் பண்ணும். பிஜேபி டெல்லியில காவிரி மேலாண்மை அமைச்சா அமைக்க மாட்டேங்கிறாரு மோடி. பங்கீட்டு தொகை அமைக்கிறாரா? அம்மா கத்தி என்ன பண்றது? கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றது? ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. 5 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்றைக்கு 30 லட்சம் ஏக்கர் பண்ணிருக்கு. அந்த கேஆர்எஸ் சாகர் அணைக்கும் கபினிக்கு தண்ணி வராமலே கபினிக்கு அங்கிட்டு 2000 ஹார்ஸ் பவர் மோட்டர் 500 மோட்டரை வச்சு தண்ணியை லிப்ட் பண்ணுது. ஹேரங்கி ஹேமாவதிக்கு முன்னாடியே 1000 தடுப்பணைகளை கட்டி 30 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்றாங்க. அங்கிட்டு யாரு கேட்கறது? மத்திய சர்க்கார் கேட்குமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமா? அமைச்சா அங்க ஓட்டு கிடைக்காது பிஜேபிக்கு. காங்கிரஸ் வர முடியாது. போதிய நேரம் கேட்க மாட்டேங்கிறாங்க. போதிய நேரம் அதுவே நாங்க உங்க இறுதி கருத்தை அடுத்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியது இருக்கிறது. பல தீர்வுகள் இந்த வறட்சியை நோக்கி முன்வைக்கப்பட்டாலும் ஒவ்வொரு தீர்வுகளும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இறுதியில் அது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசி